ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இன்டென்சிஃபைங் ஸ்க்ரீனை பற்றி பார்க்க போகிறோம். இன்டென்சிஃபைங் ஸ்க்ரீன் இஸ் யூஸ்டு இன்சைட் அ கேசட். இன்டென்சிஃபைங் ஸ்க்ரீன் கேசட்டுக்கு இன்சைடில் தான் யூஸ் பண்ணுவாங்க. தே அப்சார்ப் எக்ஸ்ரே ஃபோட்டான் அண்ட் எமிட் மோர் விசிபிள் லைட். இன்டென்சிஃபைங் ஸ்க்ரீன்ஸ் வந்து ஃபோட்டான்ஸை அப்சர்வ் பண்ணிட்டு விசிபிள் லைட்டை வந்து எமிட் பண்ணுது. இன்டென்சிஃபைங் ஸ்க்ரீன்ஸ் ஆர் தின் ஷீட் ஆஃப் ஃப்ளோரசன்ட் மெட்டீரியல். இது தின் ஷீட்டால் மேடாக இருக்கும். Intensifying screen are used in cassette to improve efficiency in radiography imaging. Radiography imagekulla efficiency increase பண்ண இந்த intensifying screen யூஸ் ஆகுது. Principle: intensifying screen எந்த பிரின்சிபல்ல யூஸ் ஆகுது அப்படின்னா luminescence. Luminescenceனா என்ன? Emission of light from radiation material is termed as luminescence. Luminescence two types இருக்கு: fluorescence, phosphorescence. இன்டென்சிஃபைங் ஸ்க்ரீன்ஸோட ஸ்ட்ரக்சரை பார்ப்போம். பேஸ் வந்து பாலிஸ்டரால் மேடாக இருக்கும். த பேஸ் சர்வ்ஸ் அஸ் எ சப்போர்ட் ஆன் விச் த ரிஃப்ளெக்டிங் லேயர், பாஸ்பர் அண்ட் ப்ரொடெக்டிவ் லேயர்ஸ் ஆர் மவுண்டட். இந்த பேஸ்க்கு மேலே தான் ரிஃப்ளெக்டிங் லேயர், பாஸ்பர் அண்டு ப்ரொடெக்டிவ் லேயர் வந்து மவுண்டாக இருக்குது. இது திக்னஸ் எவ்வளோ இருக்குன்னா அபவுட் 1 mm திக்னஸ் இருக்கும். இந்த பேஸ் மெட்டீரியல் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும், ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும் and resistance to radiation damage. Second வந்து ரிஃப்ளெக்டிங் லேயர். ரிஃப்ளெக்டிங் லேயர் வந்து டைட்டானியம் டை ஆக்சைடால் மேடாக இருக்குது. இந்த ரிஃப்ளெக்டிங் லேயர் எங்கே பிளேஸ் ஆகிருக்கு அப்படின்னா பேஸுக்கும் பாஸ்பர் லேயருக்கும் இடையில தான் பிளேஸ் ஆகிருக்கு. இந்த ரிஃப்ளெக்டிங் லேயர் வந்து ஷைனிங் மெட்டல். இதுக்கு திக்னஸ் எவ்வளோ இருக்குன்னா 25 μm. வித்தவுட் ரிஃப்ளெக்டிங் லேயர் ஒன்லி half of the light would be interact the film. அடுத்த மூணாவது பாஸ்பர் லேயர். பாஸ்பர் லேயர் வந்து கிறிஸ்டல் ஆஃப் இன்ஆர்கானிக் சால்ட்டால் மேடாக இருக்கும். இது வந்து லைட்டை எமிட் பண்ணுது. எக்ஸ்ரேஸை எக்ஸ்போஸ் பண்ண உடனே இந்த லைட்டை வந்து எமிட் பண்ணுது. பாஸ்பர் லேயருக்கு திக்னஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 5 to 15 μm. பாஸ்பரில் காமனாட்டு எது யூஸ் பண்ணாங்க அப்படின்னா கால்சியம் டங்ஸ்டேட், சிங்க் கேட்மியம் சல்ஃபைடு, சீசியம் அயோடைடு. ரீசன்ட் டைம்ஸில் ரேர் எர்த் பாஸ்பரஸ் சச்சஸ் gadolinium oxysulfide, lanthanum oxysulfide, lanthanum oxybromaide தான் ஸ்க்ரீன் பாஸ்பராட்டு யூஸ் பண்ணுறாங்க. பாஸ்பருக்கு அட்டாமிக் நம்பர் ஹையாக இருக்கும். எக்ஸ்ரே அப்சார்ப்ஷன் ஆல்சோ பி ஹை. எக்ஸ்ரே அப்சார்ப்ஷன் ஹையாக இருக்கும். இட் ஷுட் எமிட் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் லைட் பெர் எக்ஸ்ரே ஃபோட்டான். லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் லைட்டையும் எமிட் பண்ணும். அடுத்து ஃபோர்த் என்ன அப்படின்னா ப்ரொடெக்டிவ் லேயர். இந்த ப்ரொடெக்டிவ் லேயர் பிளேஸ்ட் அவுட் சைடு ஸ்க்ரீன். ஸ்க்ரீனுக்கு வெளியில தான் இந்த ப்ரொடெக்டிவ் லேயர் வந்து பிளேஸ் ஆகிருக்கும். இந்த ப்ரொடெக்டிவ் லேயர் எதால் மேடாக இருக்கும் அப்படின்னா பிளாஸ்டிக்கால் மேடாக இருக்கும். இந்த ப்ரொடெக்டிவ் லேயர் பாஸ்பரை ப்ரொடெக்ட் பண்ணுது அண்ட் டிரான்ஸ்பேரண்ட் டு லைட். லைட்டுக்கு டிரான்ஸ்பேரண்டாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.